குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் மேக்ஸில் ஸ்டடி டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ மேக்ஸில் வந்து சில பேர் லெஸ் கான்ஃபிடென்ட் இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து கிராஃப் ஜாமெட்ரி ஒன்று போட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நான் சொல்கிறேன், ஃபார்முலாஸ் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும். சில இதில் ரொம்ப அதிகமான ஃபார்முலாஸ் இருக்கும், சில இதில் கம்மியான ஃபார்முலாஸ் இருக்கும், சில இதில் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த ஃபார்முலாவை ரீட் பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் ரீட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ டெய்லி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதை நீங்கள் ரீட் பண்ணுங்கள், சரியா? அதே மாதிரி வந்து 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை 3 மார்க் கொஷினாக இருந்தாலும் சரி, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற தெளிவு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும், சரியா? ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த தெளிவு வேணும். அதே மாதிரி எப்பயுமே வந்து சம்மில் வந்து கிவன்னு போட்டு கொடுக்கப்பட்டதை வந்து எடுத்து எழுதணும், சரியா? அதுக்கப்புறம் அதில் ஃபார்முலா ஏதோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. அதே மாதிரி சிலதுக்கு அந்த யூனிட்ஸ் இருக்கும், அந்த யூனிட்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி வந்து எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை கரெக்டாக எழுதி அதுக்குரிய வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி யூனிட்ஸை மறக்காதீங்க. அதே மாதிரி வந்து வேறுனா வந்து என்னென்னா, இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக ஆன்சரை எடுத்து எழுதுங்க. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி வந்து இப்போ ரூட்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த ரூட்ஸை எடுத்து எழுதுங்க. சில இதில் வந்து கொஷினில் வந்து சப்டிவிஷன் மாதிரி கேட்டிருப்பாங்க, கண்டுபிடிங்க ரூட்ஸை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சப்டிவிஷன் வேறு ஏதாவது ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் கொஷினை நல்லா தயவுசெய்து வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஷினில் ஏதாவது 2 சப்டிவிஷன் இருக்கா அப்படின்றத வந்து நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எழுதுங்க. கொஷின் நம்பர் முக்கியம், சப்டிவிஷன் முக்கியம். அதே மாதிரி சொல்கிறேன், எக்ஸாம் வந்து இப்போ 3 ஹவர்ஸாக இருக்குது, இல்லை 2.5 ஹவர்ஸ், எவ்வளோ டைமோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே முடிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து இப்போ ஒரு 3 ஹவர்ஸ்னால் நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிருங்க. அந்த கடைசி 10 நிமிஷம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி கரெக்டாக செக் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.